ஏஷார்யவம்சகலசோதிரிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன் நிருசிம்ம குருவரிய ததாப்திவருங்கம் ஸ்ரீமன் அனந்த குருவரிய சுதங்குணாப்திம் சம்பத்குமார குருவரியமகம் பிரபத்யே. ஸ்ரீபாஷ்யம் முதல் அத்தியாயம் 4வது பாடம். இந்த பாடத்திற்கு முந்தைய 3ஆம் பாடத்தில் ஜீவன், மூலப்பிரகிருதி இவைகளை குறிக்கும் ஸ்பஷ்டமான அடையாளங்களை காட்டும் உபனிஷத்து வாக்கியங்கள் பரமாத்மாவையே கூறுகின்றன என்று நிரூபிக்கப்பட்டது. இனி 4வது வாரத்தில் சாங்கிய முதலியவர்களுடைய சித்தாந்தத்தை அனுசரிப்பது போல காணப்படும், அதாவது ஜீவன், பிரகிருதி இவைகளின் மிகவும் ஸ்பஷ்டமான அடையாளங்கள் காணப்படும் உபனிஷத் வாக்கியங்கள் பரமாத்மாவை குறிக்கின்றன என்பதாக நிரூபிக்கப்படுகிறது. கீழ் 3 பாதங்களால் பிரம்மத்திற்கு ஜெகத்காரணத்துவம் உண்டு என்பதை ஸ்தாபித்து, இனி 4வது பாதத்தில் பிரம்மத்தை காட்டிலும் வேறுபட்ட பிரதானம் ஜீவன் இவர்களுக்கு ஜெகத்காரணத்துவம் இல்லை என்று ஸ்தாபிக்கிறார் என்று சுதப்பிரகாசாச்சாரியர் பணிப்பர். இந்த பாதத்தில் 8 அதிகரணங்கள் உள்ளன. அவற்றுள் முதலாறு அதிகரணங்கள் சாங்கியங்களுடைய ஆக்ஷேபத்தையும், அடுத்த 2 அதிகரணங்கள் யோக சித்தாந்திகளின் ஆக்ஷேபத்தையும் பரிகரிக்கிறார். ஆகா, முதலாறு அதிகரணங்கள் ஒரு பீட்டிகையாகவும் பிந்தைய 2 அதிகரணங்கள் ஒரு பீட்டிகையாகவும் கொள்ள வேண்டும். சில கடைசி 8வது அதிகாரணம் 4 பாதங்களால் பிரதிபாதிக்கப்பட்ட அர்த்தங்களை நிகமனம் செய்கிறார் என்று கருதுகின்றார். அவற்றுள் உள்பிரிவுகள் வருமாறு: முதல் 2 அதிகரணங்களால் ஜெகத்காரணமாக கபில மகரிஷி கருதும் பிரகிருதியை நிராகரிக்கிறார். 3வது அதிகரணத்தால் கபிலர் கூறிய தத்துவங்களின் எண்ணிக்கை 24 என்பது நிராகரிக்கப்படுகிறது. 4வது அதிகரணத்தில் ஸ்ருதியுள் உள்ள அவ்யாக்கிருத்தம் என்றும் சொல் பிரகிருதி சரீரகமான பரபிரம்மத்தை குறிப்பிடுவதாக ஸ்தாபிக்கப்படுகிறது. 5வது அதிகரணத்தில் சம்சாரி ஜீவன் ஜெகத்காரணமாகிய பரதத்துவம் அன்று என்று நிரூபிக்கப்படுகிறது. 6வது அதிகரணத்தில் முக்த ஜீவன் பரதத்துவம் அன்று என ஸ்தாபிக்கப்படுகிறது. அடுத்த 7, 8, 2 அதிகரணங்களில் யோக தரிசனத்தில் கூறியபடி நிமித்த காரணமாத்திரமாகிய ஈஸ்வரன் பரதத்துவம் அன்று என கூறப்படுகிறது. இவ்வாறு பிரித்து 4வது பாதத்தில் ஸ்தாபிக்கப்படும் விஷயங்களை உணர வேண்டும். இனி ஒவ்வொரு அதிகரணத்தின் பூர்வபக்ஷ சித்தாந்தங்களை விரிவாக அனுபவிப்போம். முதலாவது, கடவல்லியில் இந்திரியங்களை காட்டிலும் விஷயங்கள் சிறந்தவை, விஷயங்களை காட்டிலும் மனது சிறந்தது, மனத்தை காட்டிலும் புத்தி சிறந்தது, புத்தியை காட்டிலும் ஆத்மாவாகிய மகத்தத்துவம் சிறந்தது, அதை காட்டிலும் அவ்யக்தம் சிறந்தது, அதை காட்டிலும் புருஷன் சிறந்தவன், புருஷனை காட்டிலும் வேறு சிறந்த வஸ்து கிடையாது என பொருள். இந்திரியேபிய பராஹ்யத்தாக அர்த்தேபியஸ்ச பரம் மனः மனசஸ்து பரா புத்தி புத்தேர் ஆத்மா மகான் பரः மத பரமவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷப்பரः புருஷான் நபரங்கிஞ்சிது சா காஷ்டா சா பராகதிஹி. தமிழாக்கமாச்சு. இங்கு அவ்யக்தம் என்கிற சொல் கபில தரிசனத்தில் பிரசித்தமான பிரதானத்தை குறிக்கின்றதா இல்லையா என்று சந்தேகம். இதற்கு பரிகாரம் அளிக்கும் வகையில் பூர்வபக்ஷி கருதாவதாவது: அவ்யக்தம், மகான், புருஷன் முதலிய சொற்கள் சாங்கிய தரிசனத்தில் வழங்கப்படுவன. அதே சொற்களை இந்த மந்திரங்களில்
உபயோகித்துள்ளபடியால் இங்கு சாங்கிய சித்தாந்தமே கூறப்படுவதாக ஏற்படுகின்றபடியால் அவ்யக்தம் என்கிற சொல் பிரதானத்தையே குறிப்பிடுவது. ஆகவே அவர்கள் கூறுவது போல் அச்சேதன தத்துவங்களையும் 25வதாக புருஷனையும் ஒப்புக்கொண்டு புருஷனை காட்டிலும் வேறு கிடையாது என சாங்கியர்களின் கொள்கை. அந்த கொள்கை மேலே காட்டிய வாக்கியங்களில் பிரதிபலிப்பதாலும் சாங்கியர்களின் சித்தாந்தமே இந்த வாக்கியங்களில் விவக்ஷித்தம் என பூர்வபட்சம். சித்தாந்தமாவது இங்கு அவ்யக்த சப்தத்தால் பிரதானம் கூறப்படவில்லை. தேராக உருவப்படுத்தப்பட்ட சரீரமே கூறப்படுகிறது. ஏனில் இந்த வாக்கியத்தில் முன்பு ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதமேவது புத்திந்து சாரதிம் வித்தி மனப்பிரகிரகமேவச்சா இந்திரியாணி ஜயானாகு விஷயாம்ஸ்தேஷு கோச்சரான்னு. அப்படின்னு என்ன, ஆத்மாவை தேரின் சுவாமியாகவும் சரீரத்தை தேராகவும் புத்தியை தேரோட்டியாகவும் மனசை கடிவாளமாகவும் இந்திரியங்களை குதிரைகளாகவும் விஷயங்களை குதிரைகள் செல்லும் மார்க்கமாகவும் உருவகம் செய்து இந்த தேர் முதலியவைகள் எவனுடைய வசமாக இருக்கின்றனவோ அவனே சம்சாரக் கடலுக்கு அப்பால்பட்ட வைஷ்ணவஸ்தானத்தை அடைகிறான் என்று கூறப்பட்டது. தேர் முதலிய அவைகளாக உருவகப்படுத்தப்பட்ட சரீரம் முதலியவைகளுக்கு முக்கியமான வசீகரிக்கப்பட வேண்டிய அவைகளை இந்திரிய பரத்தாக என்கிற பிரதானங்கள் கூறுகின்றன. சரி, குதிரைகளாக கூறப்பட்ட இந்திரியங்களை காட்டிலும் மார்க்கங்களாக கூறப்பட்ட விஷயங்கள் விஷயீகரிக்கப்பட வேண்டியவைகள் முக்கியமானவை. ஏனெனில் இந்திரியங்கள் விஷப்பட்டிருந்தாலும் விஷயங்கள் சமீபத்தில் இருந்தால் அவைகளில் செல்லும் இந்திரியங்களை அடக்கவும் கடினமாகியால் விஷயங்களை காட்டிலும் வசீகரிக்கப்பட வேண்டியவைகள் மனது முக்கியமானது. ஏனெனில் விஷயங்கள் சமீபத்தில் இராவிட்டாலும் அவ்விஷயங்களை ஆலோசிக்கும் மனதை கட்டுப்படுத்துவது சிரமமாகியால் மனதை காட்டிலும் இதை நான் செய்ய வேண்டும் என்கிற அத்தியவசாயம் முக்கியமானது. அதை காட்டிலும் காரியங்களை செய்கிறபடியால் ஆத்மா முக்கியமானவன். ஆத்மாவை காட்டிலும் புருஷார்த்தங்களை அடைவதற்கு உபாயத்தை அனுஷ்டிப்பதற்கு சாதனமான சரீரம் முக்கியமாவது. அதை காட்டிலும் சர்வாந்தர்யாமியாகிய பரமாத்மா முக்கியமானவன். எல்லாம் அவனுடைய தீனமாக இருப்பதால் ஆகவே எம்பெருமானை சரணாகதியாகிய உபாயத்தால் நம் வசமாக்கிக் கொண்டால் மற்றவை எல்லாம் நம் வசமாகிவிடும் என தேர் காட்டிய வாக்கியங்களில் உள்கருத்து. ஆத்மான் மிருகனும் வித்தி அந்த ரத்தத்தை சொல்றத ஆனால சரணாகதி உபாயம் சொன்னார். ஆஹா, முன்பு தேர் முதலியவைகளை உருவாகப்படுப்பதாக இந்திரியன் முதலிய வஸ்துக்களை அந்தந்த சப்தங்களால் கூறுமெடுத்து சரீரம் என்கிற சொல்லுக்கு பதிலாக அவ்யக்தம் என்கிற சொல்லை உபயோகப்படுத்திய வேறு வருஷனுக்கு சாங்கியர்களுடைய கொள்கையில் நோக்கில்லை. வசீகரிக்கப்பட வேண்டிய பொருள்களை கூறுவதிலேயே நோக்கு. அவ்யக்தம் என்னும் பிரகிருதி தத்துவம் என்றும் சரீரமாக பரிணமிக்கப்படுபடியால் அந்த சொல்லால் சரீரம் குறிப்பிடப்படுகிறது. சாங்கியர்கள் கருதும் பிரக்கிரியை இங்கு விவக்ஷிதமென்று. ஏனெனில் பிரகிருதி ஸ்தூல பிரபஞ்சம் புருஷன் இவற்றின் சொரூபத்தை நன்றாக அறிபவர்களுக்கே மோட்சம் என்று அவர்கள் சித்தாந்தமாகியால், மேலும் இந்த கடவல்லி பிரகரணத்தில் பரமாத்மா அவனை உபாசித்தல் உபாசகனான ஜீவன்
இவற்றின் தத்துவம் நன்றாக அறியப்பட வேண்டும் என்று கூறப்படுகிறது. ஆகவே சாங்கியரில் கூறும் பிரகிருதி முதலியவைகளுக்கு இந்த பிரசக்தி இல்லை. இரண்டாவது சமசாதிகரணம். இதுல ஸ்வேதாஸ்வதருபனிஷத்து வாக்கியத்தை எடுக்கிறார். அஜாமேகாம் லோஹிரி சுக்ல கிருஷ்ணாம் பஹ்வீஹி பிரஜாஹ சிருஜமானாம் சரூபாஹ அஜோஹ்யேகோ ரிஷமானோனுஷேதே ஜகாத்தேனாம் புக்த போகாமிஜோன்யஹா கூறப்படுகிறது. இதன் பொருள் சத்வம் ரஜஸ் தமஸ் ஆகிய முக்குணங்களை உடைய பிரிவியில்லாத ஒருவன் தனக்கு சமானமான அநேக பிரஜைகளை சிருஷ்டிக்கிறான். பிரிவியில்லாத ஒருவன் பிரீத்தியுடன் அவளோடு இணங்கி உள்ளான். பிரிவியில்லாத மற்றொருவன் அனுபவித்தவன் அவளை விட்டு விடுகிறான் என்று. இங்கு அஜா என்கிற சொல் சாங்கியர்கள் கூறும் சுதந்திரமான பிரகிருத்தியை குறிப்பிடுகிறதா அல்லது பரமாத்மாதீனமான பிரகிருத்தியை குறிப்பிடுகிறதா என்று சந்தேகம் வர பூர்வபக்ஷியானவன் சம்சாரிகளால் பிரீத்தியுடன் அனுபவிக்கப்படுவதாயும் முக்தாத்மாக்களால் விடப்படுவதாயும் சுதந்திரமாக அநேக பிரஜைகள் சிருஷ்டிப்பதாகவும் கூறப்படும் வஸ்து சாங்கியர்கள் கூறும் மூலப்பிரகிருத்தியே. ஆகவே அதுவே ஜெகத்காரணம் என்று ஆக்ஷேபம் செய்கிறான். சாங்கியத மூலப்பிரகிருத்தியே ஜெகத்காரணம் என்றான் இவரில் இருந்தார். அதற்கு சித்தாந்தி கூறும் சமாதானம் வருமாறு இங்கு பிரிவியில்லாத வஸ்து என்று மாத்திரமே ஏற்படுகிறது. அது சுதந்திரமான பிரகிருத்தியே என்பதற்கு அடையாளம் ஒன்றுமில்லை. வேறு ஸ்ருதி வாக்கியங்களில் பிரகிருத்தியானது பரமாத்மாவை ஆத்மாவாக விடுகிறது என கூறப்படுவதால் மறுபடியும் அஜா என்கிற சொல் பரமாத்மாத்மக ஜகத்தை சிருஷ்டிக்கிறது என்பதே மேலே காட்டிய வாக்கியத்திற்கு பொருள் என்று. பகவத்கீதையிலையும் அந்த ஆசையாம் ஆத்மாவஸ்தோபடி என்று இதே விஷயத்தை சொல்லிட்டு வர மகத்ஜோர் மகத் பிரம்மா அப்படின்ற அது விஷயத்தை எங்கும் திருவிடுகிற. ஆனா பரமாத்மாவால் கண்ட்ரோல் பண்ணப்பட்ட பிரகிருத்தியால சிருஷ்டின்னு சொல்லமே தவிர பிரகிருதி இண்டிபெண்டா சிருஷ்டி பண்ண முடியாது. அது அவளுக்கு, யாருக்கு? சாங்கியர்களுக்கு. இரண்டாவது சங்கியோபசங்கிரகாதிகரணம், மூணாவது அதிகரணம். இதிலே பிருஹதாரண்யகோபனிஷத்தில் யஸ்மின் பஞ்சபஞ்சஜனா ஆகாஷஸ்ய பிரதிஷ்டிதः தமேவம் அந்யமாத்மானம் வித்வான் பிரம்மா அமிர்தோமிருதம். ஐந்தைந்த ஜனங்கள் உடைய கூட்டமும் ஆகாசமும் எவனை ஆශ්‍රயித்து நிலைத்துள்ளதோ அந்த ஆத்மாவே பிரம்மமாக அறிபவன் முக்தனாகிறான் என மந்திரத்தினுடைய பொருள். இங்கு ஐந்து என்று கூறியபடியால் 25 வஸ்துக்கள் கருதப்படுகின்றன. இதனால் சாங்கியர்களின் கொள்கை தனிக்கிறது. 24 அச்சேதன தத்துவங்களையும் 25வதான ஆத்மாவையும் அவர்கள் ஒப்புக்கொள்கின்றபடியால் இந்த 25 வஸ்துக்களும் ஆத்மாவாகிய புருஷனை ஆශ්‍රயித்துள்ளன. இதனால் ஆத்மா தனக்குத்தானே ஆශ්‍රயம், வேறாශ්‍රயமில்லை என்றும் பெறப்படுகின்றது. ஆகவே உபனிஷத்துக்கு சாங்கியர்கள் கூறும் 25 ரத்தங்களை கூறுவதால் தான் தாத்பரியம் என்று பூர்வபட்சம். சித்தாந்தம் பஞ்சபஞ்சஜனாக என்கிற சப்தத்தில் 25 தத்துவங்களை சொல்லி அவற்றை காட்டிலும் வேறாக யஸ்மின் என்கிற சொல்லாலும் ஆகாஷா என்கிற சொல்லாலும் அதிகப்படியாக 2 தத்துவங்களை கூறுகிறபடியால் 27 தத்துவங்கள் தேர்மை அல்லது சாங்கியர்கள் கொள்கைப்படி
25க்கும் இங்கு பிரசக்தி இல்லை. ஆகாசம் மிருகத்துவம் அவர் எஸ்மின் என்கிற சொல்லுக்கு ஆகாசம் சொல்லுவரம் அதிகப்படி 2 தத்துவங்கள் கூறப்படியாது ஆகியனாலே 27 தத்துவமானது எப்படி இந்த பெருமாள் 27வது தத்துவம் 25க்கு இங்கு பிரசக்தி இல்லை. மேலும் இங்கு ஜனங்களுடைய சமூகம் என்கிற அர்த்தத்தில் பஞ்சஜனகா என்கிற புல்லிங்கம் சப்தம் வராது. பஞ்சஜன்யகா என்று ஸ்திரீலிங்கமே சரியானது. ஆகவே பஞ்சஜனாக என்று சம்ஞாவாதக சப்தம். பஞ்சஜனம் என்கிற பெயரை உடைய பெயரை இடுவர்கள் சிலர். அவர் யாவரின் மேல் முன்பின் வாக்கியங்களை பரிசீலிக்கும் இடத்து 5 ஞானேந்திரியங்கள் என தீர்மானிக்கப்படுகிறது. ஆகா 5 ஞானேந்திரியங்களும் ஆகாசமும் எந்த பிரம்மத்தை ஆசிரியத்துள்ளனவோ அந்த பிரம்மத்தை அறிபவன் முக்தியை பெறுவான் என்பதுதான் மேற்காட்டிய வாக்கியத்தின் பொருள். மேலும் 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 பூதங்கள், 5 பிராணன்கள் என்பதாக 5 சமூகங்களாக 4னையே சாங்கியர்கள் அங்கீகரித்துகின்றார். 5வது ஒரு கூட்டம் அவர்கள் மதத்தில் ஒப்புக்கொள்ளப்படவில்லை. ஆகவே 5 25 என்கிற பொருளில் வேறு புருஷனுக்கு நோக்கில்லை. பின்பு மேற்கூறியபடியே பொருள் கொள்ள வேண்டும். சாங்கியர்களின் சித்தாந்தம் இங்கு விவக்ஷிதம் என்று. 4வது காரணத்துவாதிகரணம். பிரகிருதி ஜெகத்காரணம் என்கிற மரத்தை தருவி மறுபடியும் பூர்வபக்ஷம் வர அதற்கு சமாதானம் இந்த அதிகரணம் அமைந்துள்ளது. பிரகிருதி ஜெகத்காரணம் என்று இவர் சொல்றார். யாரு? சாங்கியர். வேதாந்த வாக்கியங்களில் ஜெகத்காரணமாகிய வஸ்து ஒரு விதமாக கூறப்படவில்லை. சில இடங்களில் சத் என்றும், சிலவிடங்களில் அசத் என்றும், சிலவிடங்களில் அவ்யாக்கிருதம் என்றும் சொல்லுவதாலும் ஜெகத்காரண வஸ்து அழைக்கப்படுகிறது. ஆகவே சந்தேகம் ஏற்படுகிறது. பரமாத்மா தான் ஜெகத்காரணம் என்று எப்படி அறுதியிட முடியும்? அதற்கு மாறாக அவ்யாக்கிருத்தம் என்று ஸ்பஷ்டமாக பிரகிருத்தியை குறிப்பிடுவதால் அதுவே ஜெகத்காரணமாகலாம். சத் என்கிற சொல் பிரகிருத்தியின் ஸ்தூலமான அவஸ்தையையும், அசத் என்கிற சொல் அதன் சூக்ஷமான அவஸ்தையையும், ஆத்மா என்கிற சொல் காரியமான வஸ்துக்களில் காரணமாகிய பிரகிருதி வியாபித்திருக்கும் தன்மையையும், பிரம்மா என்கிற சொல் பெரியதாக இருக்கும் தன்மையையும் காட்டுகிறது. ஆகையால் பிரதானமே ஜெகத்காரணம் என்று கருதிவிடலாம். சாங்கிய ஸ்மிருதி கிரந்தமும் அதற்கு அனுகூலமாக உள்ளது. அச்சேதனமாகிய ஜெகத்துக்கு அச்சேதனமாகிய பிரகிருதி காரணமானால் யுக்தியும் அனுகூலமாக அமைகிறது என்பதாக பூர்வபட்சம். இவர் என்ன சொல்றார்? சித்தாந்தி பிரம்மணா விபஸ்சிதா என்று எல்லாவற்றையும் அறியும் சேதனமாகிற பிரம்மத்தை குறிப்பிட்டு அதையே நாமரூப விபாகம் இராமையால் அசத் என்கிற சொல்லால் குறிப்பிட்டு அதுவே ஜெகத்துக்கு காரணம் என்பதில் தான் ஸ்ருதிக்கு தாத்பரியம். இராவிட்டால் அச்சேதனமான பிரகிருதிக்கு சர்வகர்த்திருத்தம் எங்கனே பொருந்தும்? ஆகவே சத் என்கிற சொல் எப்படி ஸ்வரூப நித்தியத்துவத்தால் பிரம்மத்தை குறிக்கிறதோ அதே போல் அசத் என்கிற சொல்லும் பிரம்மத்தையே குறிப்பிடுகிறது. நாமரூப விபாகமற்ற பிரபஞ்சத்தை சரீரமாக விடுகிறது என்று அதன் பொருள். அவ்யாக்கிருதம் என்கிற சொல்லுக்கும் அதுவே பொருள். ஆகவே பிரதான விலட்சணமான பிரம்மமே ஜெகத்காரணம் என்ற தீர்மானிக்கலாயிற்று என்று சித்தாந்தம்.
ஐந்தாவது ஜெகத்வாச்சிகத்வாதிகரணம். பிருகதாரண்யகத்தில் பாலாக்கி, அஜாதசத்ரு இவர்களுடைய சம்பாஷணையில் அஜாதசத்ரு என்கிற காசிராஜன் பாலாக்கி என்பவரை பார்த்து, உனக்கு நான் பிரம்மத்தை பற்றி கூறுகின்றேன் என்று ஆரம்பித்து, பிரத்யக்ஷமாக காணப்படும் புத்திரன் முதலியவர்களுக்கு எவன் சிருஷ்டிகர்த்தாவோ அவர்களை சிருஷ்டிப்பதற்கு காரணமான புண்ணிய பாபங்களாகிய கர்மத்தை எவன் உடையவனோ அவனே மோட்சத்தை விரும்புகிறவர்களால் அறிய வேண்டியவன் என்று கூறப்படுகிறது. யோவை பாலாக்கே ஏதேஷாம் புருஷானாம் கர்த்தா எஸ்ய வை தற்கர்ம சவை வேதித்துவியா என்பது ஸ்ருதி வாக்கியம். இங்கு கர்மா என்கிற ஷல் லோகத்திலும் வேதத்திலும் புண்ணிய பாபங்களை குறிப்பதாக பிரசித்தி உள்ளபடியால் அவைகளையே குறிப்பிடுகிறது. அவற்றை உடையவன் ஜீவாத்மாவே. ஆகையால் அவன் தான் செய்த புண்ணிய பாபங்களை அனுபவிப்பதற்காக ஜெகத்தானது சிருஷ்டிக்கப்படுவதால் ஜீவாத்மாவே ஜெகத்துக்கு காரணம், அவனுடைய சொரூபமே மோட்சத்திற்காக அறிய வேண்டும் என்பதாக பூர்வட்சம். இந்த வாக்கியம் பாலாக்கியினால் முன்னமே அறியப்பட்டதா அறியப்படாத பிரம்ம தத்துவத்தை அறிவிப்பதற்காக தோன்றியபடியால் புத்திரன் முதலிய புருஷர்களோ அவர்களை சிருஷ்டிக்கும் புருஷனோ பாலாக்கிக்கு முன்னமே தெரியுமாகையால் அந்த புருஷனை சொல்லுவதில் மேற்காட்டிய வாக்கியத்துக்கு நோக்கில்லை. மார்பின்பு சர்வ ஜகத்துக்கும் காரணபூதனான ஜீவாத்மாவை காட்டிலும் வேறுபட்ட பரமாத்மாவை சொல்வது தான் ஸ்ருதிக்கு தாத்பரியம். அதற்கு சேரா மேலே காட்டிய வாக்கியத்திற்கு பொருள் கொள்ள வேண்டும். காணப்படும் புருஷர்களுக்கு எவன் சிருஷ்டிகர்த்தாவோ, பலபேசியன் காணப்படும் எல்லா பிரபஞ்சமும் எவனுடைய சிருஷ்டிக்கு விஷயமோ அவனே அறியத் தகுந்தவன் என்பதே அந்த பொருள். இங்கு கர்மா என்கிற ஷல் புண்ணியபாபங்களை குறிக்கவில்லை, செய்யப்படுகிறது அதாவது சிருஷ்டிக்கப்படுவது என்கிற பொருளை குறிக்கிறது. ஆகையாலே எஸ்ய வை தற்கர்மா என்பதால் புண்ணிய பாபங்களை உடையவன் என்று பெறப்படாது. எல்லா ஜகத்தும் எவனுடைய சிருஷ்டிக்கு விஷயமோ அவன், அதாவது சர்வ ஜெகத்துக்கும் காரணபூதன் என்று பெறப்படும். அப்படிப்பட்டவன் ஜீவாத்மாவை காட்டிலும் வேறுபட்ட பரமாத்மாவே, அவனே மோட்சத்திற்காக அறியத்தகுந்தவன் என்று சித்தாந்தம். ஆறாவது வாக்கியான்மயாதிகரணம். பிருஹத் ஆரண்ய உபனிஷத்தில் மைத்திரேயி என்பவளுக்கு மோட்ச சாதனமான ஞானத்துக்கு விஷயமாக ஆத்மா குறிப்பிடப்பட்டுள்ளது. நவா அரே சர்வஸ்ய காமாயா சர்வம் பிரியம் பவதி ஆத்மனஸ்து காமாயு சர்வம் பிரியம் பவத்யாத்மா வா அரே திரஷ்டவ்யः ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசிதவ்யः என்பது ஸ்ருதிவாக்கியம். கணவன் மனைவிக்கு பிரீத்தி விஷயமாகும் போது பர்த்தாவின் இச்சையை நிறைவேற்றுவதற்காக பிரீத்தி விஷயமாவதில்லை. தன்னுடன் காமத்தை நிறைவேற்றுவதற்காகவே பத்னி பர்த்தாவிடம் பிரீத்தியை செலுத்துகிறான். இதுபோல் எல்லாரும் அவரவருக்கு பிரீத்தி விஷயமாகும் போது அவரவரின் இச்சை பூர்த்தியாவதற்காகவே பிரீத்தி பாத்திரமாகின்றனர். தனக்காகவே வழிகள் எல்லாம் பிரீத்தி விஷயமாகிறபடி யால் தன்னாத்மஸ்வரூபத்தையே தியானம் பண்ண வேண்டும் என்பது மேலே காட்டிய வாக்கியத்தின் பொருள். உன் ஆத்மாவை நீ பிரீத்தி பண்ணாக்கா உனக்கு ஆத்ம சாட்சா்காரமாகலாம் அப்படின்றார். இங்கு தியானத்துக்கு விஷயமாக
குறிப்பிடப்பட்ட ஆத்மா ஜீவனா அல்லது சர்வேஸ்வரனா என்று சந்தேகம். பர்த்தா முதலிய பிரிய வஸ்துக்களின் சம்பந்தம் ஆத்மாவுக்கு கூறப்பட்டுள்ளபடியால் ஜீவாத்மாவே இங்கு விவக்ஷித்தன். பிரகிருதி விஷயத்தன பிரகிருதி வியுக்தனாக ஜீவாத்மாவை தியானம் செய்தால் மோட்சம் சித்திக்கும் என்று சாங்கியர்கள் கூறுவதால் ஜீவாத்மஸ்வரூப தியானத்துக்கு மோட்ச சாதனத்துவம் உபபன்னமே. ஆகவே வேதாந்த வாக்கியங்கள் சாங்கியர்கள் ஒப்புக்கொண்ட புருஷனை குறிக்கின்றன. அந்த புருஷனுடைய சேர்க்கையினால் பிரகிருதி ஜகத்தை சிருஷ்டிக்கிறது என்று பூர்வபட்சம். இவரே பரமாத்மா என்றார், அவர் ஜீவாத்மா என்றார். இங்கே சித்தாந்தமாவது, இங்கு பிரகரணத்தின் ஆரம்பத்தில் யாக்ஞவல்கியரிடம் மைத்திரேயியானவள் மோட்சத்திற்கு உபாயம் ஏது என்று கேட்க, அதற்கு உபாயமாக ஆத்ம தியானத்தை உபதேசிக்கிறார். அந்த ஆத்மா ஜீவனாக இருக்க முடியாது. ஏனெனில் தமேவ விதித்வா அதிமிருத்யுமேதி முதலிய வேத வாக்கியங்கள் பரமாத்மாவை தியானம் செய்வதே மோக்ஷோபாயம் என்று கூறுகின்றவை. ஆகையால் ஜீவாத்மஸ்வரூப தியானத்துக்கு மோக்ஷ சாதனத்தும் கூடாதிரே. மேலும் இந்த பிரகரணத்தில் எல்லா ஜகத்துக்கும் காரணமாக ஆத்மாவை கூறுகின்றபடியால் நிர்விசேஷம் என்று சாங்கியர்கள் ஒப்புக்கொண்ட ஆத்மாவுக்கு ஜெகத்காரணத்துவமாகிய விசேஷம் அனுபவம். ஆகவே நவா அரே பத்யு காமாயா என்கிற ஸ்ருதி வாக்கியத்துக்கு வேறு விதமாக பொருள் கொள்ள வேணும். காமம் என்கிற சொல்லுக்கு சங்கல்பம் என்று பொருள். பர்த்தாவானவன் நான் என் பத்னிக்கு பிரியனாக கடவேன் என்று சங்கல்பிக்கிறான். அந்த சங்கல்பத்தை நிறைவேற்றுவதற்காக பத்னி பர்த்தாவிடம் பிரீத்தி வைக்கிறாள் என்பது கிடையாது. பர்த்தாவுக்கு அவ்வாறு சங்கல்பம் இருந்தாலும் பத்னிக்கு பர்த்தாவிடம் பிரீத்தியின்மையையும் நாம் உலகில் காண்கிறபடியால், ஆகவே சத்தியசங்கல்பனான சர்வேஸ்வரன் இவளுக்கு இவன் பிரியனாக கடவன் என்று சங்கல்பிக்கிறான். அவனுடைய சங்கல்பத்தை நிறைவேற்றுவதற்காகவே பத்னியானவள் பர்த்தாவிடம் பிரீத்தி வைக்கிறாள். ஆகவே சத்தியசங்கல்பனான பரமாத்மாவையே தியானம் செய்ய வேண்டும் என்று பொருள். இங்கு ஆத்மா என்கிற சொல் ஜீவாத்மாவுக்கு அந்தர்யாமியாகிய பரமாத்மாவை குறிப்பிடுகிறது என காசகிருஷ்ணர் மகரிஷி கருதுகிறார். அதுவே வியாசருடைய சித்தாந்தம் என்று ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தங்களில் பார்க்க பேசப்படுகிறது. 7வது அதிகரணம் பிரகிருத்திதிகரணம். இந்த அதிகரணத்தில் சேஸ்வர சாங்கியன் பூர்வபக்ஷி. அவன் கருத்து, உலகில் எந்த காரிய திரவியம் உண்டானாலும் அதற்கு உபாதான காரணம் என்றும் நிமித்த காரணம் என்றும் இருவகை காரணங்கள் உண்டு. மண்ணினால் செய்யப்படும் குடம் முதலியவைகளுக்கு மண் உபாதான காரணம், குயவன் நிமித்த காரணம், வேறு உருவத்தில் பரிணமிக்கும் காரணம் உபாதான காரணம், பரிணமிக்கும்படியாக செய்பவன் நிமித்த காரணம். உபாதான காரணம் வேறு, நிமித்த காரணம் வேறு. ஆகவே ஜகத்துக்கு உபாதான காரணமும் நிமித்த காரணமும் பிரம்மமே என்கிற வேதாந்திகள் பட்சம் யுக்திக்கு சேராது. ஜகத்துக்கு உபாதான காரணம் பிரகிருதி, அது ஜகத்தாக பரிணமிக்கிறபடியால் நிமித்த காரணம் ஈஸ்வரன், அவனால் ஏவப்பட்ட பிரகிருதி ஜகத்தாக பரிணமிக்கிறபடியால் தியாயத்தே தியாசிதா தேன தன்யத்தே பிரேரியத்தே புனः சூயத்தே புருஷார்த்தஞ்சா தேனேவ அதிஷ்டிதா ஜகத் என்கிற வேதவாக்கியமும் ஈஸ்வரனால் ஏவப்பட்ட பிரகிருத்தியே ஜகத்தை உண்டு பண்ணுகிறது என்று கூறுகின்றது. இதற்கு சித்தாந்தி கூறும் பதில், சாந்தோக்கியோபனிஷத்தில் பிரம்மம் அறியப்பட்டால் எல்லாம் அறியப்படுகிறது என்று கூறி, எப்படி மண் அறியப்பட்டால்
அதன் விகாரமாகிய குடம் முதலியவை அறியப்படுகின்றனவோ என்று உதாரணம் காட்டப்பட்டுள்ளது. இதனால் பிரம்மம் உபாதான காரணம் என்று அறியப்படுகிறது. பிரம்மம் நிமித்த காரணமாத்திரம் என்று கொண்டால், நிமித்த காரணமாகிய குயவன் அறியப்பட்டால் குடம் முதலியன அறியப்படாமையால் ஜெகத்தும் அறியப்பட மாட்டாது. ஆகா, பிரம்மம் அறியப்பட்டால் ஜெகத்தும் அறியப்படும் என்கிற பிரதிஜை அனுபவன்னமாகிவிடும். உபாதான காரணமாகிய மண் அறியப்பட்டால் அதன் விகாரமாகிய குடம் முதலியவைகள் மண் என அறியப்படுகிறபடியால் உபாதான காரணம் ஞானத்தால் அதன் காரியமும் அறியப்படும் என்பது உபபன்னமாகியால் பிரம்மத்தை உபாதான காரணமாகவும் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆகவே எங்காவது ஸ்ருதியில் பிரகிருத்த ஜெகத்தை சிருஷ்டிப்பதாக கூறியிருந்தால், பிரகிருதி ஜெகத்தை சிருஷ்டிப்பதாக கூறியிருந்தால், அங்கும் பிரகிருத்தியை சரீரமாக உடைய பிரம்மமே சிருஷ்டிக்கிறது என்று கொள்ள வேண்டும். பிரம்மாத்மகமான பிரகிருதி ஜெகத் பிரம்மாத்மகம், ஆத்மா பிரம்மாத்மகம், காரியம் பிரம்மாத்மகம், காரணம் அவனே. இது மூணுக்கும் கொண்டு அங்கு சேர்க்கணும் எல்லாத்தையும். கடைசி அதிகரணம் சர்வ வியாக்கியானாதிகரணம் 8வது. இதற்கு முன்புள்ள அதிகரணம் வரையில் முதலத்தியாயத்தில் உள்ள 4 பாதங்களில் கூறப்பட்ட நியாய விசேஷங்களை கொண்டு கீழ் அதிகரணங்களில் உதாகரிக்காத ஜெகத்காரண பிரதிபாதக வாக்கியங்களுக்கும் சேதனாச்சேதனங்களை காட்டிலும் வேறுபட்ட பரமாத்மாவை கூறுவதிலேயே தாற்பயம் என்று கருதியிட வேண்டும் என்பதாக இந்த அதிகரணத்துக்கு ஸ்ரீபாஷ்யத்தில் நிறுவிய பொருள். பூர்வாதிகரணங்களில் உதாகரிக்காத வாக்கியங்கள் இவை. சேதனாச்சேதன பிரதிபாதக வாக்கியங்கள் எனில் அவைகளுக்கு தாத்பரியத்தை பூர்வ நிர்ணயித்த நியாயங்களாலே கண்டுகொள்ளலாம். ஆகையால் அதற்காக இந்த அதிகரணம் தேவையில்லை. ஆகவே தேவதாந்தர வாசகங்களால் வாசகங்களான ஹிரண்யகர்ப்பன், சிவன் முதலிய சப்தங்களை நிர்தேசித்து ஜெகத்காரண வஸ்துவை கூறும் வாக்கியங்களே கீழ் அதிகரணங்களில் உதாகரிப்பதாக வாக்கியங்கள். அவைகளுக்கும் நாராயணன் ஜெகத்காரண புருஷன் என்பதில் நோக்கு. இவ்விஷயமே இந்த அதிகரணத்தில் விலக்ஷித்தம் என்பதாக சிவப்பிரகாசிகையிலும் அதிகரண சாராவளியிலும் கூறப்படுகிறது. இங்கு ஒரு கேள்வி பிறக்கிறது. என்ன? அதாவது கீழதிகரணங்களில் உதாகரிக்கப்பட்ட வாக்கியங்கள் சர்வ விலட்சணமான நாராயணனை கூறுகின்றன என்று யுக்திகளால் நிர்ணயம் செய்திருந்தால் அல்லவா, அதே யுக்திகளால் சிவன் முதலிய தேவதாந்தர வாசக சப்தங்களை உடைய வாக்கியங்களும் நாராயணனையே கூறுகின்றன என்று அதிதேசம் பண்ணலாம். கீழ் அதிகரணங்களில் உபனிஷத் வாக்கியங்கள் சேதன விலட்சண பிரம்மங்கள் என்று இம்மாத்திரம் அல்லவா நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஆகவே அதிதேசம் எப்படி பொருந்தும் என்று இந்த விடத்தில் சிவபிரகாசிகையை அவசியம் எல்லோரும் சேவிக்க வேண்டும். அங்கு சுதர்சன பட்டருடைய நிரூபணம் மிக நன்றாக அமைந்துள்ளது. அதாவது கீழ் முதலத்தியாயம் 4 பாதங்களில் உள்ள ஒவ்வொரு அதிகரணத்திற்கும் அவைகளின் விஷய வாக்கியங்களுக்கும் நாராயணன் ஜெகத்காரணன் என்பதிலேயே தாத்பரியம் என்று யுக்தி பிரமாணங்களுடன் நிரூபித்து அந்த நியாயத்தால் சிவாதிபரமாக தோன்றும் வாக்கியங்களுக்கு நாராயணனை கூறுவதில் தான் தாத்பரியம் என்பதை தெரிவிப்பதற்காக இந்த அதிகரணம் தோன்றியது என நிரூபித்துள்ளார். ஆகையினாலே
கடைசி கடைசியில நாம் அறிய வேண்டியது என்ன? அது பார்த்ததுன்னா நாராயணன் ஒருவனே ஜெகத்காரணமாகவும் முமுட்சு உபாசியமாகிறான். ஆகையாலன்றோ பிரம்மசூத்திரக்காரரான வியாசரே ஐந்தாம் வேதமான மகாபாரதத்தில் ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விச்சாரித்த புனப்புனகா இருமேகம் சிருஷ்பன்னம் தேயோ நாராயண சதா என்று எல்லா சாஸ்திரங்களையும் ஆராய்ந்து மீண்டும் மீண்டும் விசாரித்தாலும் நாராயணன் ஒருவனே எப்போதும் தியானிக்கத்தக்கவன் என்பதொன்றே உறுதியாக தேரும் என்று உத்தேசித்தார். விஷ்ணுமாரம்பம் நிர்விசேகமத்தியமாம் லக்ஷ்மீவல்லபபரிகந்தாம் வந்தே குரு பரம்பராம்.